எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரேக். இப்போ நம்ம செய்ய போகிறது இந்த கடலையை வச்சு ஒரு டிஷ் செய்யலாங்க. பச்சை கடலைங்க உரித்து வச்சுருக்குது. இந்த பச்சை கடலையை வச்சு வேக வச்சுட்டு ஒரு டிஷ் செஞ்சு காட்டி தரேன், சரிங்களா? இப்போ இதை வேக வச்சுக்கலாங்க. ஒரு ரெசிபி செய்யலான்னு சொல்லியிருந்தேன். பச்சை கடலையை வேக வச்சுக்கலாங்கன்னு சொல்லியிருந்தேன். வேக வச்சாச்சுங்க. பச்சை கடலை ரொம்ப நல்லது மக்களே. எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். சுவை பயங்கரமான சுவை. அதே மாதிரி இன்னொன்று இருக்குதுங்க. பச்சை கடலையில் ஏழையின் பாதாம்னு சொல்லுவாங்க. ஏழைகளின் பாதாம் கடலை, வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால தான் நான் இந்த கடலை, பச்சை கடலை எனக்கு கிடச்ச உடனே சரி எப்படி நம்ம சாப்பிட்றோம்ல இதையும் காட்டலாம். மக்கள் கிடைக்கிற மக்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிடுவாங்கல்ல. பச்சை கடலை இது பாருங்கள். பச்சை கடலை உரிச்சிக்கோங்க. பருப்பு கொஞ்சோண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு உரிச்சு, நான் இவ்வளோ பருப்பை உரிச்சிட்டாங்க. நாங்கள் உரிச்சிடுவோங்க. கடலை பச்சை கடலையே எல்லாம் நல்லா உரிச்சிக்கிடுவோம். நாங்கள் உரித்து வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டு பச்சை கடலை கொஞ்சம், இதில் இவ்வளோ போடுறது இல்லைங்க, கொஞ்சம் தாங்க. பச்சை கடலை, அடுத்து வெங்காயங்க, அடுத்து 2 முட்டைங்க, பச்சை மிளகா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்து சோம்பு தேவையான அளவுக்கு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள். கொஞ்சம் நான் ஒரு 2 முட்டைக்கு அளவான உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இவ்வளோ கடலையில் எவ்வளோ எடுக்கன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க எடுத்துருக்குறேன். 2 முட்டைக்கு அளவானது. இது 4 முட்டைக்கு போடலாங்க. நிறையா ஆளுங்க இருக்கிறாங்க. 4 முட்டைக்கு போட்டு நல்லா சாப்பிட்லாங்க. 4 முட்டைக்கு போட்டு மக்களை நல்லா சாப்பிட்டுக்கலாம். திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம். நல்லா பந்தாக நல்லா வரும். நல்லா சாப்பிட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் இந்த அளவில் சோம்புங்க. கவச்சுங்கிறதுனால சோம்பு மக்களை. பூண்டு போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லது தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். பூண்டு நல்லது தான், கடலையும் நல்லது தான். ஏழையின் பாதாம். அடுத்து இதை அரைச்சிக்கணும் மக்களை. கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பிச்சு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை இப்போ அரைச்சிக்கிறோம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டையை வச்சுருங்க. ஏன்னு சொன்னால் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு முட்டையை உடச்சி கூட ஊற்றி அடிச்சிருங்க. மக்களை பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்துடும் மக்களை. ஒரு முட்டையை போட்டு வச்சுக்கோங்க. ஒரு முட்டையை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம், மிளகாய், இருக்கிற மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க காரத்துக்கு. மிளகாயும் கருவேப்பிலை வெங்காயம் போட்டாச்சு மக்களை. இதில் அரைச்சது சோம்பு. அடுத்து தேவையான அளவு உப்பு மக்களை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ற உப்பு. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கலாம் ஃபஸ்ட்டு. கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த கரண்டி இருந்தாலும் போதும். கரண்டிலேயே ஊற்றிக்கலாம். நம்ம இல்லை இதே மாதிரி எங்கள்கிட்ட இந்த மாதிரி கரண்டி இல்லையே அப்படின்னா சின்ன சட்டி இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் அடுத்து இந்த மாதிரி கலக்கிட்டு இதை பூண்டு, சோம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கடலை போட்டு அரைச்சிருக்குது.
இதை ஊற்றிக்கோங்க. மக்களை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், மிளகாய், ஒரு முட்டை பருப்போடு போட்டிருக்குது. ஏன்னா தண்ணி ஊற்றலை, பருப்போட ஒரு முட்டையை உடச்சி வச்சு அடைச்சிருக்குது. நான் சொல்லி கூட தெரிய வேண்டாம், கடலை ரொம்ப நல்லது. வேர்க்கடலை முட்டையும் நல்லது மக்களை. சிக்கனுக்கு மட்டனுக்காவது கொத்தையாடணும், முட்டைன்னா 10 ரூபானா முட்டை வாங்கிக்கலாம். கடலை இருந்தால் போதும். இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் சாப்பிட்டா பத்தாது, நீங்களும் சாப்பிடுங்க. ஆச்சு, கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து அதை ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். சூடாகட்டும். சூப்பராக இருக்கும் மக்களே, ட்ரை பண்ணுங்கள். பச்சைக்கடலை கிடச்சா இந்த செய்முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க, நம்ம என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பர் டிஷ்ஷாக நான் செஞ்சு காட்டுறேன் மக்களை. எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி நான் டிஷ்ஷுகளை தான் நான் செஞ்சு போடுறேன். எல்லா மக்களுக்கும் எல்லா பொருளும் கிடைக்கணும் இல்லையா? பச்சைக்கடலை கிடைக்கும், கிராமத்துலேயும் கிடைக்கும், நம்ம டவுன்லேயும் கொண்டாந்து விற்கிறாங்க. அதனால தான் மக்கள். இப்போ சூடாகிடுச்சுங்க, ஊற்றிக்கலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ நல்லா வேகும். தீ முக்கிய மக்களை, தீ கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப கூடயும் வேண்டாம், ரொம்ப கம்மியும் வேண்டாம். கையளவு இருந்தால் போதும் மக்களை. ஒரு 4-5 வரும் மக்களை. நம்ம குழந்தை குட்டிங்க நம்ம ஆளுக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, உங்களுக்கு புதுசாக இருக்கும். இந்த பச்சைக்கடலையை தான் சாப்பிட்ருப்போம், பச்சைக்கடலையில் சாப்பிட்ருப்போம். இந்த பச்சைக்கடலை வேறு ஏதாவது செஞ்சு சாப்பிட்ருப்போம். இது சாப்பிட்ருக்க மாட்டோம்ல. சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் ஃபேன் மக்களை, எஜிஸ் ஃபேன் புகை இருக்கிறது, அந்த லட்சணத்தில் ஓடுது. அவ்வளோதான் மக்களே. பார்த்தீங்களா? சூப்பர். நல்லா பன்னு மாதிரி இருக்குது மக்களை. பார்த்தீங்களா? நீங்களே பாருங்கள், பன்னு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது உங்களுக்கு. சூப்பர். அவ்வளோதான். பார்த்தீங்களா? அவ்வளோதான் மக்களை. சூப்பராக இருக்குது மக்களை. இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்ல பன்னாட்டு இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? பன்னு மாதிரி இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குங்க. ஆளுக்கு ஒரு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குதுங்க. கட்லட்டுன்னு சொல்ல முடியாது, மீன் பாருங்க, மீன் துண்டு மாதிரி இருக்குது பாருங்க. பன்னு துண்டு மாதிரி இருக்குது. சூப்பராக டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது மக்களை. நான் அதை தான் சொல்லுவேன். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவாக சந்திக்கலாம். நன்றி, பாய்.